யாரை பார்த்தாலும் இஎம்ஐ சார், யாரை பார்த்தாலும் கடன் கடன் சார், எனக்கு கடனே அடைய மாட்டேங்குது, எங்கே வாங்கினாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், கடன் அடையல. கும்பகோணம் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் செண்பகராணியம்னு பேரு. அதாவது இந்த கோயில் பேரு நாதன் கோவில்னு பேரு. நந்திபுர விண்ணகரம். இந்த சாமி பேர் வந்து என்னன்னா நந்திபுர விண்ணகரம். இது பெருமாளுடைய ஸ்தலம். 108 வைணவ ஸ்தலத்துல இது ஒரு ஸ்தலம். இங்க உள்ள மகாலட்சுமி திருமால் வந்து தாயார பிரிஞ்சு தன்னுடைய மார்பிள உரைய வைக்கிறது வந்து மிக புண்ணியமான காட்சி. இந்த கோயில நீங்க பார்க்கலாம். எல்லா கோயிலும் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கும். பெருமாளுக்கு வடவண்டை, அதாவது வடக்கு சைடோ, அதாவது இடது பக்கமோ அல்லது வடது பக்கமோ தாயாருடைய சன்னதி இருக்கும். இல்லை சில கோயில்ல பெருமாளை ஒட்டியே தாயாருடைய சன்னதி இருக்கும். தாயாரை போய் பெருமாளை ஜெயிச்சுட்டு தான் போய் பெருமாளை ஜெயிப்பீங்க. தாயாரை ஜெயிச்சுட்டு தான் பெருமாளை ஜெயிப்பீங்க. இந்த கோயில்ல வந்து நந்திபுரம் விண்ணகரம், இந்த கோயில்ல வந்து சுவாமி பேர் வந்து சீனிவாசன் ஜெகந்தன்னு பேரு. தாயாருடைய பேர் வந்து செண்பகவல்லி அப்படின்னு பேரு. திருமங்கை ஆழ்வாரால் பாசனம் செய்யப்பட்ட கோயில் இந்த கோயில். இந்த கோயில் வந்து மந்தார விமானம்னு பேர். இந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா மந்தார விமானங்கிறது வந்து அப்படியே அப்படியே ராக்கெட்ல அப்படியே ஏரோப்ளேன்ல போற மாதிரி இருக்கும். இந்த விமானம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்ல போய் தாயாருக்கு வந்து பெருமாளை நோக்கி இல்லாம, அதாவது தாயாருக்கு, பெருமாளுக்கு பக்கத்துல தாயார் சன்னதி இல்லாம தாயாரை வந்து திருமாலை பிரிஞ்சு எழுத்த மாதிரி, அதாவது எழுத்த மாதிரி பார்த்து கிழக்கு நோக்கி தனி சன்னதியோட பெருமாள் சன்னதி, இங்க தாயாருடைய சன்னதி இருக்கு இந்த கோயில்ல. இந்த கோயில்ல போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை தீரும்.